எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்துட்டு, எல்லாமே சார் இன்சூரன்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க தான் நல்லா சொல்றீங்களே, கொஞ்சம் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் அப்படின்றாங்க. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ஹம்பக், வேஸ்ட்டு. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பல கம்பெனி வந்துடுச்சு. பல கம்பெனில பல டைப் ஆஃப் பாலிசி இருக்கும். பல ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க நப்பாசைப்பட்டு ஒரு இன்சூரன்ஸ் கார்டு எடுக்குறீங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இல்ல எந்த இன்சூரன்ஸ் கார்டு எடுத்தாலும் சரி, திடீர்னு வந்து உங்களுக்கு பெயின் வந்துருச்சுன்னு பெயின் வரும்போது நீங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றீங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வந்தவுடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு டிசைன் பண்ண தர்மா ஹாஸ்பிட்டல்ல போய் விட்டுட்டு ஒரு ரூ. 100 குடுங்க அங்கேருந்து வரதுக்குன்னு சொல்லுவோம். அப்படி ஏறும்போதே ரூ. 100 குடுக்கல அப்படின்னா, வண்டி ஸ்லோவா பண்ணிவிட்டு அந்த தர்மா ஹாஸ்பிட்டல்ல இறக்கிட்டு வண்டிய எடுத்துன்னு போயிடுவோம். சரி, நீங்க தர்மா ஹாஸ்பிட்டல்ல போனோனே வலி துடிப்பீங்க. என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியாது. ஆனா, அங்க போனோனமே கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஆம்பள குழந்தை பிறந்துரும். ஒரே சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா, அங்க இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்க, இது இங்க வந்துட்டு இந்த டெலிவரிக்கு வந்துட்டு நீங்க எப்படியும் ஒரு 1,50,000 கட்ட வேண்டியிருக்கும்மா, அப்படின்னு ஒரு போடு போடுவாங்க. அப்பயே நமக்கு தூக்கி வாரி போடும். ஸோ, இந்த தர்மா ஆஸ்பத்திரியில போனாலே இந்த மாரி சொல்லிடுவாங்க. அது ஒரு கஷ்டம். ரைட், ஓகே. நீங்க பிளான் பண்ணிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில தான் போணும், அங்க ஒரு டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்டுன்னு எல்லாம் பண்ணின்னு இருப்பீங்க. ஆனா, பெரிய ஆஸ்பத்திரியில இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸ்ல நீங்க கார்ல தான் போணும். அங்க போய் இறங்குனோனையும், அங்க டெலிவரி பண்ணவோட அப்படியே நப்பாசை பேசி உன்ன அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணிடுவானுங்க. டெலிவரி பண்ற நேரத்தில நல்லா கேட்டுங்க. தர்மா ஆஸ்பத்திரியில நல்லதா பொறந்துடுச்சு. பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில நீங்க இன்சூரன்ஸ் நம்பி போட்டீங்கன்னா, அந்த டெலிவரி பண்ற நேரத்தில என்ன பண்ணுவான், குழந்தை குறுக்கால இருக்கு, நஞ்சு கொடி சரியில்ல, பனிக்குடம் உடைஞ்சிடுச்சு, அது புட்ட உதயம் கீழ இருக்கு, அதனால அம்மாவுக்கு பிபி இருக்கு. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி ஆப்ரேஷனுக்கு பண்ணிடுவோம். சரி, ஆப்ரேஷன் பண்ணிட்டு குழந்தை எடுத்தாங்க நம்ம சந்தோஷமா இருக்கலான்னா இல்ல. வீட்டுக்கு போற நேரத்தில, அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு மேக்ஸிமம் சிசேரியன் எனக்கு தெரிஞ்சு சிசேரியன் பண்றதுக்கு வெறும் 15,000 தான் போதும். ரூ. 5,000 மயக்க டாக்டருக்கு, ரூ. 5,000 பண்றதுக்கு, ரூ. 5,000 அந்த ட்ரிப் செலவுக்கு. இவ்வளோதான். இப்ப என்ன பண்ணுவான், நீங்க சிசேரியன் பண்ணிட்டு அங்க ஆப்ரேஷன் தியேட்டர்லயே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுல இருப்பீங்க. பில்லு மட்டும் வந்து 2,25,00,000, 3,00,000 நீங்க கட்டணும்னு வரும். அதுக்கு முன்னாடி கீழ போய் எங்க வீட்டுக்காரரு அப்படியே அழுவாரு. இது வந்து செல்லன்னு தானே அங்க எடுத்தேன். இல்லைங்க இதுக்கு ஒண்ணும் மெச்சூரிட்டி ஆவல. இது செல்லாது. நீங்க பணத்த கட்டிடுங்க. கட்டிட்ட பிறகு அப்புறம் நீ வந்து ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு குண்ட போடுவாரு. அப்ப அது போயிடுச்சா, அப்புறம் எதுக்கு தான் அந்த பாலிசி அப்படின்னா, சின்ன செலவு இருக்குல்ல. ஒரு டயாலிசிஸ் பண்றோம். ஒரு 10 டயாலிசிஸ் பண்ணா ஒரு ரூ. 1000 ஆயிடும். அதுக்கெல்லாம் தான் சின்னதா யூஸ் பண்ணுவோம். பெரிய பாலிசி ஒரு கர்ப்பப்பை எடுக்கணும், மூளை எடுக்கணும், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணா, நீங்க ஹெவி பாலிசி கட்ட வேண்டியிருக்கும். அந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து மெச்சூர் ஆன பிறகு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும். வந்தனா ஈஸி. நீங்க பாலிசிலாம் கட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஹெல்த்தியா இருக்கிறீங்கன்னா, அது வேஸ்ட்டு தான். அதனால பாலிசின்றது ஒரு ஹம்புக்கு, ஏமாத்து வேல. எங்க போனாலும் ஏமாத்து, நம்ம ஏமாறுவோம். ஒரு இடத்துல செல்லணும், ஒரு இடத்துல செல்லணுவோம். ஒருத்தன் மெச்சூர் ஆயிடுச்சுன்னுவான், ஒருத்தன் மெச்சூர் ஆவலன்னு சொல்லுவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், இந்த ஹாஸ்பிட்டல்ல எலிஜிபிள் இல்ல. இதோட பெரிய ஹாஸ்பிட்டல் எலிஜிபிள். அந்த நம்ம டெலிவரி பார்ப்போமா, குழந்தை பிறப்பு பார்ப்போமா, கவலைய பார்ப்போமா, இந்த இன்சூரன்ஸ் பார்ப்போமா, ஆஸ்பத்திரி பார்ப்போமா. அதனால என்னுடைய அட்வைஸ், ஒரு சீனியர் அட்வைஸ் என்னன்னா, எப்போ நீங்க டெலிவரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பவே நீங்க எப்போ வந்து எல்எம்பிக்குதோ அப்பவே ஒரு 5,000 கஷ்டப்பட்டு இடம் சேர்த்து வச்சுக்கங்க. அந்த 10 மாசத்துக்குள்ள ஒரு 1,50,000 2,00,000 வந்த பிறகு, அத எடுத்து ஆர்டினரியா ஈஸியா டெலிவரி பண்ணிக்கலாம். அதனால இன்சூரன்ஸ் நம்பி வந்துட்டு, அந்த முதல்ல இருக்கிற குட்டையில கால விடுற மாரி, எப்ப இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமே வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏதோ உங்கள பணம் விட்டு போயிடும். நீங்க திருப்பி ரீஎம்பர்ஸ் பண்ணணும். இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் செல்லாது, ஒரு ஹாஸ்பிட்டல் செல்லும். ஒரு ஆள் பணம் கட்டணும். இதே மாரி கடைசி நேரத்தில நம்ப குழந்தைய பார்ப்போமா, இந்த இம்சைய பார்ப்போம். அதனால பாலிசிய நம்பி எதுலயும் கைய வச்சுறாதீங்க. பணம் சேவ் பண்ணுங்க. தைரியமா இருங்க. நல்ல ஆம்பள குழந்தை கடைசி காலத்துல சந்தோஷமா பெத்தெடுக்குங்க. வணக்கம்.